Hi friends, welcome back to our channel. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்க சந்தியா தசரதன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். குவிக் சாப்பர்னு இது நான் மீஷோல வாங்கினேன். ஒரு 150 தான் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் மீஷோல ஏதாவது பொருள் வந்து கம்மி விலையில பர்ச்சேஸ் பண்ணனும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதோட பிக் கொடுத்தீங்கன்னா அதோட மினிமம் ரேட்ல மீஷோல நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தரேன். நம்ம டெய்லி வெங்காயம் தக்காளின்றது ரெகுலரா நம்ம நறுக்கி யூஸ் பண்றது தான். நம்ம டெய்லி ஒருத்துக்கும் ஒரு ஷேப் தேவை. எல்லாத்துக்கும் நம்ம நறுக்கிறதுக்கு பதிலாக பொடியா அரிஞ்சு யூஸ் பண்ற ஆப்ஷனுக்கு நம்ம இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டுன்னா நம்ம இஞ்சி பூண்டுக்கு பேஸ்ட் அரைப்போம். இதுவே நம்ம இட்டாலியன் ஸ்பைசஸ் வச்சு செய்கிறப்போ பூண்டை பொடியாக அரிஞ்சு போடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் மொத்தமாக நிறைய பூண்டு நீங்கள் உரிச்சு இதில் போட்டு சாப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பிரித்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா அது எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. நம்ம எப்போவுமே ஒரு பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிடுங்க. கீழே ஸ்கொயராக இருக்குள்ள அந்த ஹோலுக்கு நேராக மூடியும் சின்ன ஹோல் இருக்கிறது கீழேயும் வச்ச மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஆனியன் சாப் பண்ண போகிறேன். ஆனியன் தோல்லாம் உரித்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி இதை ஒரு 4 கட் பண்ணி சாப்பர் தான் பண்ணுதுன்ட்டு முழு வெங்காயத்தை போடக்கூடாது. நம்ம அதை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி போடணும். ஒரு 2 3 கட் பண்ணி போடுறப்ப அது சாப் பண்ணி கொடுக்கும். இதை நம்ம உட்காந்து பொடியாக அரிஞ்சாலும் நமக்கு சில பேருக்கு பொடியாக அரைக்கிறது பிகினர்ஸ்க்கெலாம் வெங்காயம் பொடியாக அரியறதுன்றது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் கொஞ்சமாக இருக்குது, காலைல நிறைய சமைக்கணுன்றவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் இதில் போய் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி மூடி ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். லாக் பண்ணிவிட்டு பாருங்கள், கரெக்டாக லாக் ஆகிருக்குதா சென்டரில். அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அடைச்சி வைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு கையில் நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் நம்ம இதை இந்த மாதிரி இழுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம இழுக்கிறப்ப உள்ள அந்த பிளேடில் வந்து சர்க்குலர் மோஷன் ஆக்ட் ஆகி நமக்கு சாப் பண்ணி கொடுக்குது. ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி இழுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரொம்ப பொடியாக வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 to 6 டைம்ஸ் செஞ்சிங்கன்னா ரொம்ப சாப்பாக வரும். ஓரளவுக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு ஓரளவுக்கு சாப் பண்ணால் போதும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு சாப் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக அது நீங்கள் சைட்லேயும் பார்க்கலாம், இல்லை ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம். இது வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி நறுக்குனா போதும். இல்லை இன்னும் பொடியாக சாப் பண்ணி இந்த கட்லெட் அதுக்கெலாம் ரொம்ப பொடியாக வேணுன்ற இதில் வந்து நீங்கள் இன்னொரு தடவை க்ளோஸ் பண்ணி இன்னும் 2-3 தடவை இழுத்திங்கன்னா நல்லா சாப்பாய் கிடச்சிரும். இந்த மாதிரி இதில் நீங்கள் வெங்காயம் தக்காளி வெஜிடபிள்ஸு எல்லாமே சாப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதில் வெங்காயம் கூடவே பூண்டு போட்டு சாப் பண்ணேன். சாம்பாருக்கு தக்காளி சாப் பண்ணேன். கூட பொரியலுக்கு இன்றைக்கி கோவக்காய் இதில் தான் சாப் பண்ணேன். கோவக்காயை வாஷ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழையும் கட் பண்ணிவிட்டு ஒரு 4 பத்தையாக போட்டுட்டு இதுக்குள்ளே போட்டுட்டேன். நல்லா பொடியாக வந்துச்சு. அதுக்கு நமக்கு நல்லா கொத்துக்கறி மாதிரி நமக்கு கோவக்காய் கிடச்சிது. செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நம்ம வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம சாப்பரில் போட்டு ட்ரை பண்ணோம்னா ரொம்ப நல்லா வரும். எப்போவுமே நம்ம கோவக்காய் பெருசாக நறுக்கி ஃப்ரை பண்ணுவோம். குட்டியாக சாப் பண்ணி இன்றைக்கி கொத்துக்கறி ரேஞ்சில் டேஸ்ட்டில் செஞ்சது எனக்கு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் இதை வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா தசரதன். நன்றி, வணக்கம்.